ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தேவஜனமே எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் வாயத்திறந்து சோத்திரம் பண்ண. சோத்திரம் பண்ற இடத்துல கிருபை பெருகுது. அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகுது. ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம அஞ்ச தேவையில்லை. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நான் அஞ்சிடேன் என்றும் நீர் கூட தங்கினான். என் கிளேசம் யாவும் மாறும் பிரசன்னத்தால். நீரெந்தன் துணையாய் நின்று என் பாதை காட்டிடும். கைவிடா காத்திடும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதென்னும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதென்னும் கைவிடார். நீ வாக்குரைத்து நீர் கைவிட மாட்டீர். எங்களை அனைத்து எங்களை நடத்துவீர். உமது கரத்துல ஏந்துவீர். இன்னைக்கு இருக்கிற இந்த பயமான சூழ்நிலையை நீர் மாற்றுவீர். எங்களுடைய கிளேசத்தை நீக்குவீர். நீர் எங்க கூட தங்குவீர். நீர் எங்கள் துணையாய் நின்று எங்களுக்கு பாதை காட்டுவீர். நீ கைவிடா காத்திடும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடீர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க துக்கம், உங்க கிளேசம், உங்க பாரங்கள் அதெல்லாம் தேவ சமூகத்துல வைங்க. இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன். நீ அஞ்சாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த கர்த்தரை நம்புறீங்களா? ஓ நன்றி. இந்த கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், கைவிட மாட்டார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவ மக்களே, இன்னைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 வசனம், 147 அதிகாரம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தேவ மக்களே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க எந்த செஞ்சாலும் சரி, உங்க குடும்ப ஜீவியமா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுகிறாரா? கர்த்தர் அதை விரும்புகிறாரா? நீங்க அப்படி செய்யும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அந்த வார்த்தை எப்படி வருது? தமது கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல கவனிங்க. கர்த்தர் கிருபைக்கு காத்துக்கிட்டு இருங்க. உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய கிருபை வரும் பொழுதுதான் அது நிறைவை கொடுக்கும், மனரம்பியத்தை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும். கர்த்தருடைய கிருபைக்கு தான் அந்த வேலை இருக்கு. கர்த்தருடைய கிருபைக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கு. எந்த ஒரு மனுஷி கர்த்தருடைய கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நான் சொல்ல,
வேத வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு தயவு செய்து நீங்க எதுக்கு வேணா காத்துட்டு இருக்கலாம். இந்த மனுஷன் எனக்கு தயவு செய்வாரா, இந்த மனுஷன் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே, அவர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறாரு, அவரால் செய்ய முடியுமே, எனக்கு மாத்திரம் இல்ல 1000 பேருக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா மக்களே, கர்த்தர் எதுல பிரியப்படுறாருன்னா, இல்லை என்னுடைய நன்மை, என்னுடைய சேமம், என்னுடைய வெற்றி, என்னுடைய செழிப்பு என் கர்த்தர்கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு எந்த மனுஷி காத்துக்கிட்டு இருக்கிறானோ, கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தராம போயிடுவாரா? நீங்க தயவு செய்து இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற இருதயமா மாறுமா? தாவீது வாழ்க்கை உயர்த்தப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா, கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு பயந்தனாலதான் சவுல் ராஜா மேல அவன் கை வைக்கல. கர்த்தருக்கு பயந்தனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மனுஷன் மேல இருக்கு, நான் கை வைக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு துரோகம் செய்யறாரு, என்ன அழிக்கணும்னு பாக்குறாரு, இல்ல செய்ய மாட்டேன். நல்லா கவனிங்க, இது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. கர்த்தர் பிரியப்பட்டார். ஆகவேதான் அந்த ஆட்டிடனே, அந்த மெய்ப்பனை, ஆட்டு மேய்க்கிறவனை உயர்த்தி வைத்து அலங்கரித்தார், அழகு பார்த்தார். இன்னைக்கு அப்படி உங்களுக்கும் செய்யக்கூடும், விசுவாசிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஜெபமா செய்வோமா? தெய்வமே, நான் உங்களுக்கு பயந்து உங்க கிருபைக்கு காத்துட்டு இருப்போம்ப்பா. என் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம், என் வேலையில எனக்கு உயர்வு, என்னுடைய தொழில முன்னேற்றம், என்னுடைய சபை விருத்தி அடைகிறதுல, என்னுடைய ஊழியத்துல, எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு பயந்து உங்க கிருபைக்கு காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், அவருடைய இரக்கத்தை பெற முடியும், அவருடைய கருணைத்தை பெற முடியும். இன்னைக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போய் கர்த்தரை கொண்டாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பை.